செம்பருத்தி. அத்தை, இந்த நகையில நான் அழகா இருக்கேனா? அவ சொல்றது உண்மையா? நீதான் அந்த நகையை எடுத்து கொடுத்தியா? என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் நகை எடுத்து கொடுக்கலம்மா. நான் உங்க ரூமுக்கு போனப்போ இவங்க இந்த நகையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு அழகு பார்த்துட்டு இருந்தாங்கம்மா. நான் இந்த நகையை தொடக்கூடாது, வச்சிருங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க கேட்காம நகையெல்லாம் எனக்கு போட்டு விடு, இல்லனா நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன்னு என்ன கட்டாயப்படுத்தி போட வச்சாங்கம்மா. நீ எதுக்கு ஆண்டி ரூமுக்கு போன? நான் இந்த காஃபி கப்பை எடுக்க தான் போனேன். காஃபி கப் எடுக்க போனியா இல்ல வேற எதையாவது காலி பண்ண போனியா? வனஜா, அக்கா, தப்பு செஞ்சது நீங்க. பழிய பார்வதி மேல போடலான்னு பாக்காதீங்க. வனஜா, அந்த நகை இந்த வீட்டோட மூத்த மருமக போட்டுக்க வேண்டியதுன்னு உனக்கு தெரியும்ல. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? மாமா ஏதோ தெரியாம பண்ணிட்டா மாமா. நானும் உங்க மருமக தானே, இந்த வீட்டுக்கு வர போற மூத்த மருமக நானா கூட இருக்கலாம்ல. ஏய், கொன்னுடுவேன். யார் முன்னாடி நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என் பையன் ஆதி எங்க, நீ எங்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறத கேட்ட தொலைச்சிடுவேன். தொலைச்சு இன்னும் எதுக்கு இந்த நகையை போட்டுட்டு இருக்க? கழட்டு. இருடி. என் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நகையை கழட்டலாம். ஏங்கா, உமா என் சொந்த அண்ணன் பொண்ணு, இந்த வீட்டுக்கு உறவுக்கார பொண்ணு. இவ ஏதோ உங்க நகையை எடுத்து போட்டான்னு இவ்ளோ கோவப்படுறீங்களே. அன்னைக்கு இது நிக்கிறாளே சமையல்காரி, இந்த வீட்டு டிரைவரோட பொண்ணு. இவ உங்க மூத்த மருமக போட வேண்டிய நகையெல்லாம் போட்டு வந்து நின்னப்போ ஆஹா ஓஹோ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு எல்லாரும் ரசிச்சு கைத்தட்டி பாராட்டி போட்டோலாம் எடுத்தீங்களே. அப்ப உங்களுக்கு கோவமே வரலையா? இவளை விட என் அண்ணன் பொண்ணு எந்த வகையில குறைஞ்சு போயிட்டா? வனஜா, புரிஞ்சிக்காம பேசாத. அன்னைக்கு பார்வதி இந்த நகையை போட்டுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நீ பார்த்துட்டு தானே இருந்த? எத்தனை நகை கடைக்கு போன் பண்ணி விசாரிச்சிருப்போம். வேற வழியே இல்லாம தான் அந்த நகையை போட்டாங்க. அதெல்லாம் மறந்துட்டியா? ஹே, நீ ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு வனஜா. நீ சொன்ன மாதிரி பார்வதி இந்த வீட்டு வேலைக்காரி தான். ஆனா அவ வேலை விஷயமா தான் அந்த நகைகளை போட்டுக்கிட்டா. அதனால எங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சது. That's all. அதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. நீ வீணா மனசுக்குள்ள கற்பனையை வளர்த்துக்கிட்டு இந்த சின்ன பொண்ணு மனசுல ஆசையை விதைக்காத. அது உனக்கும் நல்லதில்ல, இந்த பொண்ணுக்கும் நல்லதில்ல. நான் திரும்பி வரும்போது இந்த நகையெல்லாம் உன் கழுத்துல இருக்க கூடாது. எங்கிருந்து
ஆதி பக்கத்துல நின்னா அவ ஒரு தேவதை மாதிரி இருக்கணும். ஒரு நொடியில கோடிக்கணக்கா சம்பாதிக்கிற என் மனசுல ஒரு கோரிக்கை இருக்குன்னு சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. என் பையன் மனசுக்கு பிடிச்சவளா, நான் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு ஏத்தவளா, இந்த வீட்டு பெருமைக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறவளா ஒரு பொண்ணு வேணும். இதான் என் ஆசை. அப்படி ஒரு பொண்ணை நான் பார்க்கலாம் அதையும். வாடி. ச்சே, கொஞ்ச நேரத்துல உமா அம்மா என்ன மாட்டி விட பார்த்தாங்களே. அம்மா தாயே, எங்க அம்மா 1000 குடும்பங்களுக்கு சோறு போடுற அன்னபூரணி, ஆயிரக்கணக்கான பேருக்கு சம்பளம் கொடுக்கிற லக்ஷ்மி தேவி. பெரியய்யா சின்னையா குடும்பத்துல உள்ளவங்க, வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் நல்ல வார்த்தை சொல்ற சரஸ்வதி தேவி. அப்படிப்பட்ட அம்மா மனசுலயும் ஒரு கோரிக்கை இருக்குமா. அந்த அம்மா மனசுல கூட ஒரு சின்ன ஆசை இருக்குமா. எத்தனையோ பேரை வாழ வச்சிட்டு இருக்கிற எங்க அம்மாவோட ஆசைய நீ நிறைவேற்றி வைக்கணும் தாயே. இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே வரணும். கருணை காட்டுமா. சார், டுமாரோ மார்னிங் 10 to 10:30 வேர்ல்டு வைட் போஸ்டர்ஸ் எல்லாம் பப்ளிசிட்டி ஆயிடும் சார். சார், இந்த கண்ணுக்கு ரேடியம் ஸ்பார்க்லிங் டச் கொடுத்துருக்கேன் சார். போஸ்டரை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தர் பார்வையும் அந்த கண்ணு மேலேயே இருக்கும் சார். ரேடியம் கோட்டிங் கொடுத்ததுனால எக்ஸ்ட்ரா க்ளோ கிடைக்கும் சார். நோ ரகு, இந்த கண்ணில் ஏற்கனவே ஒரு பவர் இருக்கு. அஃப்கோர்ஸ் உங்கள் ஐடியாவும் ரொம்ப நல்லா இருக்கு. யூ ஹவ் டன் அ குட் ஜாப். தேங்க்யூ சார். நான் போய் பப்ளிசிட்டிக்கான ஒர்க்கை பார்க்குறேன் சார். கேரி ஆன். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், யா. செக்ல சைன் வேணும் சார். செக்கா? யாருக்கு? நம்ம கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் பார்வதிக்கு 50,000 salary கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க சார். அதுக்கான செக் தான் சார் இது. பார்வதிக்கு ஃபர்ஸ்ட் டைம் salary செக் கொடுக்க போகிறோம். அதனால வீட்டில் வச்சு எல்லாரும் முன்னாடியும் செக் கொடுத்தா பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுவா. நானே கொடுத்துட்றேன். ஓகே சார். சார் 1 செகண்ட் சார். யா. முதல் முறையா உங்க கண்ணு சிரிக்கிறத பாக்குறேன் சார். என் கண்ணு சிரிக்குதா? எஸ் சார். ஸ்டாஃப் சரியா ஒர்க் பண்ணலனா உங்க கண்ணுல கோவத்தை பார்த்திருக்கேன். யாராவது வேதனையில இருந்தா உங்க கண்ணுல சோகத்தை பார்த்திருக்கேன்.
கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலனா அதே கண்ணில் வருத்தத்தையும் பார்த்துருக்கேன், சாதிக்கணுன்ற வெறிய பார்த்துருக்கேன். ஆனா முதல் முறையா உங்க கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கறேன். அதான் உங்க கண்ணுல சிரிப்பை பார்க்கறேன்னு சொன்னேன். புதுசா இருக்கீங்க. அப்படியா? ஆமா சார், இதை நான் மட்டும் சொல்லல, ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இப்படிதான் பேசிக்கிறாங்க. என் கண்ணு சிரிக்குதா? ஐ ஃபீல் சர்ப்ரைஸ்ட். எனக்கு புரியல. நீ சொல்றது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. எனிவேஸ், தேங்க்யூ. பை. பாய் சார். டேய் கணேசா பாத்துடா, பாக்கறதா இருக்கு, முடிச்சிர போற. என்னால பிடிக்க முடியாது. டேய் கணேசா, டேய் வந்துரு. அக்கான புடிக்கா. அட அப்பா, அந்த பாத்திரத்துல குலாப் ஜாமுன் இருக்குல்ல? ஆமாம்மா. ஐ குலாப் ஜாமுன். ஏய் மாட்டியா? நீ அவுட் இப்போ. 10 ரூபாய் கொடு. இதெல்லாம் போக மாட்டோம். நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் முடியாது. 10 ரூபாய் கொடு. வாங்கம்மா சாப்பிடலாம். உட்காரு உட்காரு. நான் உன்கிட்ட காசு கொடுக்க மாட்டேன், பேச மாட்டேன். சரிடா உட்காருடா. போதும்பா. டேய் கணேசா, என் மேல இருக்கிற கோவத்தெல்லாம் சாப்பாட்டுல காட்டு. தட்டுல இருக்கிறதெல்லாம் ஒரே மூச்சுல காணாம போயிடணும். நான் மேல உன் கூட பேசவும் மாட்டேன், விளையாடவும் மாட்டேன். ஐயோடா. அப்பா, லட்டு கணேசனுக்கு கோவம் வருது. கலெக்டர் சார், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். உன் மன்னிப்புல எனக்கு ஒன்றும் வேணாம். இனிமேல் நான் உன் கூட பேச மாட்டேன். டேய் கணேசா, அக்கா இன்னும் நம்ம கூட இருக்க போறது 10 நாளோ 15 நாளோ தான். அப்பா, ஆமாம்மா, இந்த 10-15 நாளுக்குள்ள அம்மா முகூர்த்த தேதியும் குறிச்சிடுவாங்க. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். உன்னை உன் மாமியார் வீட்டுக்கு சந்தோஷமா அனுப்பி வைக்கணும்ல. இந்த சாப்பிடு. வேணாம்ப்பா. பரவாயில்லம்மா, அப்பா தானே ஊட்டுறேன், ஒரு வாய் வாங்கிக்கோமா. இந்தா. எதுக்காகப்பா பொண்ணுங்க மட்டும் கல்யாணம் ஆனா மாமியார் வீட்டுக்கு போகணும்? உங்களை, தம்பிய, அம்மாவ, ஐயாவ, பெரியய்யாவ இப்படி எல்லாரையும் விட்டுட்டு போனோம்னா அது என்னால முடியாதுப்பா. சின்ன வயசுலயே அம்மாவை பறி கொடுத்துட்டேன். உங்களையும் பிரிஞ்சு தம்பியோட ஊர்ல வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தேனா இப்ப கொஞ்ச நாளாதான் உங்களோட சந்தோஷமா இருக்கேன். அதுக்குள்ள உங்களை எல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு போனோம்னா அது என்னால முடியாதுப்பா. அப்பா, நான் தூங்கி எழுந்திரிச்சதும் அக்கா முகத்துல தான்ப்பா முழிப்பேன். நான் அக்கா முகத்தை பார்த்தா எனக்கும் அம்மாவை பார்த்தா மாதிரியே இருக்கும்ப்பா. அக்கா போயிட்டா அப்புறம் யார் முகத்தைப்பா நான் பார்க்கறது? டேய் கணேசா, சாப்பிடு. அம்மா பார்வதி, நான் ஏதோ தைரியமா இருக்கிறதா வெளியில காட்டிக்கிட்டு இருக்கிறேனே தவிர நீ எங்களையெல்லாம் விட்டுட்டு போறத நினைச்சா எனக்கு உசுரே போற மாதிரி இருக்குமா. அப்பா, உங்க மனசுலயும் என் மனசுலயும் இவ்ளோ வேதனை இருக்கும்போது நான் எதுக்காகப்பா உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போனோம்? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா. நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போக மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. என்ன பண்றது, ஆண்டவன் பொண்ணுங்க தலையில பிறக்கிறதுக்கு ஒரு இடமும் வாழ்றதுக்கு ஒரு இடம்னு எழுதியிருக்கான். அதை நம்மளால மாத்த முடியுமாமா? இந்த சாப்பிடுமா.
அப்பா இன்னும் 10-15 நாள் கழிச்சு எனக்கு இப்படிலாம் யாருப்பா பாசமா சோறு ஊட்டி விடுவாங்க? நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்லம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ சாப்பிடு. சுந்தரண்ணே, வா இளவரசு, உட்காரு, சாப்பிடலாம். பரவாயில்ல இருக்கட்டுண்ணே. உங்க 3 பேரையும் அம்மா உடனே வர சொன்னாங்க. அம்மா வர சொன்னாங்களா? ஆமாண்ணே. ஐயோ, வாமா வாமா வாங்க. என்னண்ணே இது, சாப்பிட்டு இருந்த பாதி சாப்பாட்டுல கை கழுவிட்டீங்க. சாப்பிட்டு வரலாம்ல? பரவாயில்ல, இருக்கட்டும். அம்மா கூப்பிட்டு இருக்காங்கல்ல. வா வா வா, வாங்க போலாம். வா. முதல் முறையா உங்க கண்ணு சிரிக்கிறத பாக்குறேன் சார். ஓ, கமிங் 15th தானே? கன்ஃபார்ம்டா வந்துடுறேன். ஓகே, பாய். வணக்கம்மா. நீங்க கூப்பிட்டாதா இளவரசு சொன்னாரு. ம், ஆமா. ரகு பார்வதிக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. லேட் பண்ண வேண்டாம், சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஜோசியரை கூட்டிட்டு வா சுந்தரம். பார்த்து முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்கம்மா. சுந்தரம், ஐயா, சொல்றத முழுசா கேளு சுந்தரம். போனா உடனே போற, குதினா உடனே குதிச்சிடுற. நல்ல வேலைக்காரனே. கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும். நிச்சயதார்த்தத்துல ரகு பார்வதி மோதிரம் மாத்திக்கிட்டோம். பொண்ணு கல்யாணத்தை பத்தி உனக்கு என்னென்னமோ கனவு இருக்கும். அதுவும் ஒரே பொண்ணு வச்சிருக்கிற அப்பாவோட கனவு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் பொண்ணோட கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டியோ அப்படியே பண்ணு. செலவு பத்தி எதுவுமே யோசிக்காத, சரியா? சரிங்கம்மா. டேய் கணேசா, ஐயா, நீ சாப்பிட்டது எல்லாருக்கும் தெரியணுமா? நீ சாப்பிட்டது வாயில ஒட்டிக்கிட்டு இருக்கு பாரு, அதை தொட. ஐயா, அவங்க இன்னும் முழுசா சாப்பிட்டு முடிக்கலங்க ஐயா. நான் சுந்தரண்ணனை கூப்பிட போகும்போது அவங்க 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க ஐயா. நான் அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொன்னதும் பாதி சாப்பாட்டுலயே கையை கழுவிட்டு எல்லாம் எந்திரிச்சு வந்துட்டாங்க ஐயா. சுந்தரம், பாதி சாப்பாட்டுல இப்படி கை கழுவிட்டு வரலாமா? சாப்பாடு அன்னலட்சுமின்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்யா. ஆனா அந்த அன்னலட்சுமிய எங்க கையில வைக்கிற மகாலட்சுமி அம்மா தானங்கய்யா. அம்மா கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணலாமா? கேட்டாதான் பெத்த அம்மா கூட சாப்பாடு வைப்பாங்க. ஆனா நான் கேட்காமலேயே அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அம்மாவுக்காக சாப்பாடு என்னையா, உயிரை கூட பாதியில விட்டுருவோம். சுந்தரம், உன்ன மாதிரி விசுவாசமான ஒரு வேலைக்காரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ இந்த வீட்டு வேலைக்காரங்கள ஒருத்தர் இல்ல, எங்கள ஒருத்தர். அதனாலதான் உன் பொண்ணு கல்யாணத்தை என் வீட்டு கல்யாணமா நான் நடத்துறேன். பார்வதி, அம்மா, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு நகை, புடவை இப்படி நிறைய ஆசைகள் இருக்கும். விஜயாவை கூட்டிக்கிட்டு போய் உனக்கு பிடிச்ச புடவை, பிடிச்ச நகை எல்லாமே வாங்கிக்கோ. இந்த விஷயத்துல நீ கூச்சப்படவே கூடாது. ம்? சரிங்கம்மா. ஏன் அழுகிற பார்வதி? கல்யாணத்துக்கு அப்புறம்
உங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கும் போது அழுக வருதுங்கய்யா.